Hello viewers, welcome to Hope English Institute. இன்னைக்கு வீடியோவில் நாம யூசேஜ் ஆஃப் மஸ்ட் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இன்னைக்கு லெசன் பார்க்கலாம். யூசேஜ் ஆஃப் மஸ்ட். மஸ்ட்டை நம்ம எந்த இடங்களில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்த நம்ம கட்டாயமா கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொல்றோமோ அந்த இடங்கள்ல நாம மஸ்ட் போடணும். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, we must pay the tax. அப்படின்னா என்ன? நாம கண்டிப்பா வரி செலுத்தியே ஆகணும் அப்படின்னு அர்த்தம். நாம பொதுவா வீட்டு வரி, தண்ணி வரி, அப்புறமா ஒர்க் பண்றவங்க வந்து இன்கம் டேக்ஸ் அதெல்லாம் நம்ம செலுத்துவோம் இல்லையா? we must pay the tax. அப்படின்னா நாம கண்டிப்பா வரி செலுத்தியே ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த மஸ்ட் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றப்ப கண்டிப்பா கட்டாயமா இதை செஞ்சே ஆகணும் அப்படின்ற மீனிங் வரும். நல்லா கவனிங்க, நீங்க எந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா செஞ்சே தீரணும், வேற வழியே இல்லை அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்களோ அதுக்கு நீங்க மஸ்ட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், அவ கண்டிப்பா டாக்டரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை நீங்க எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? he must be a doctor. he must be a doctor. அப்படின்னா அவ கண்டிப்பா டாக்டரா தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம தமிழ்ல பேசக்கூடிய சென்டென்ஸ் தான். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், அங்க டாக்டர் இன்னும் வரலன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? அப்ப தூரத்துல ஒருத்தவங்க வராங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அவரை பார்த்தா டாக்டர் மாதிரி இருக்குல்ல, அவ கண்டிப்பா டாக்டரா தான் இருக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? அவர் வந்து நர்ஸ்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு, ஸோ அவர் கண்டிப்பா டாக்டரா தான் இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ நமக்கு டவுட்டே இல்லை, 100% நம்ம கான்ஃபிடென்ட்டா சொல்லும் போது நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், அவள் கண்டிப்பா அப்பாவியா தான் இருக்கணும். இதை எப்படி நீங்க இங்கிலீஷ்ல சொல்வீங்க? she must be innocent. she must be innocent. அப்படின்னா அவ கண்டிப்பா அப்பாவியா தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம தமிழ்ல பேசக்கூடிய சென்டென்ஸ் தான். இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவளை பார்த்தா தப்பு பண்ற மாதிரி தெரியல, அவ வந்து அப்பாவியா தான் இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டா நம்ம சொல்லும் போது, நமக்கு எந்த டவுட்மே இல்லாம கான்ஃபிடென்ட்டா சொல்லும் போது நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணணும். she must be innocent. அப்படின்னா அவ கண்டிப்பா அப்பாவியா தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவர் இப்ப கண்டிப்பா ஆபீஸில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி நீங்க இங்கிலீஷ்ல சொல்வீங்க? he must be in the office now. he must be in the office now. அப்படின்னா அவர் இப்ப கண்டிப்பா ஆபீஸில் தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இது வீக் டேஸ், ஸோ பகல்ல எங்க இருப்பாங்க? ஒர்க் பண்றவங்க ஆஃபீஸில் தானே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கன்ஃபார்மா நம்ம சொல்றப்ப, கன்ஃபார்மா கான்ஃபிடென்ட்டா சொல்றப்ப நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணணும். he must be in the office now. அப்படின்னா அவள் இப்ப கண்டிப்பா ஆபீஸில் தான் இருக்கணும், சந்தேகமே இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவ கண்டிப்பா வீட்டில தான் இருக்கணும். இதை எப்படி நீங்க இங்கிலீஷ்ல சொல்லணும்? she must be at home. she must be at home. அப்படின்னா அவ கண்டிப்பா வீட்டில தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இதுவும் நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம தமிழ்ல பேசுறது தான். இப்போ நம்மளை பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா நாம ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போதும். அப்போ வந்து 2 பேர் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ அவள் வீட்டில் இருப்பாளா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க? அவள் வெளியில எங்கேயுமே போக மாட்டா, அவள் வீட்டில் தான் இருப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ சந்தேகமே இல்லாம நம்ம கன்ஃபார்மா 100% கன்ஃபார்மா சொல்லும்போது நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணணும். she must be at home. அப்படின்னா அவ கண்டிப்பா வீட்டில் தான் இருக்கணும், சந்தேகமே இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் உடனே போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்க? ஐ மஸ்ட் கோ அட் ஒன்ஸ். ஐ மஸ்ட் கோ அட் ஒன்ஸ். அப்படின்னா நான் உடனே போகணும். நம்ம மஸ்ட்னு யூஸ் பண்றப்ப அதுல ஒரு கண்டிப்பா அப்படின்ற ஒரு கட்டாயத்தன்மை இருக்கு. நான் இப்ப கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ 100% நீங்க கான்ஃபிடென்ட்டா இப்பவே நான் போகணும் அப்படின்னு நீங்க சொல்றப்ப நீங்க மஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஐ மஸ்ட் கோ அட் ஒன்ஸ். அப்படின்னா நான் கண்டிப்பா போயே ஆகணும், இப்போ உடனே கிளம்பியே ஆகணும், போயே ஆகணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நாம கண்டிப்பா அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி நீங்க இங்கிலீஷ்ல சொல்லணும்? we must keep calm. we must
கீப் காம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா அமைதியா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம மெடிடேஷன் சென்டர் இல்லை யோகா சென்டர்லாம் போதும், இல்லை ஹாஸ்பிட்டலில் இருக்கும், அங்கெல்லாம் பேசி சத்தமாக பேசிட்டு இருக்கக்கூடாது இல்லையா, அமைதியாக இருக்கணும். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இங்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக அமைதியாக இருக்கணும், சத்தம் போடக்கூடாது அப்படின்னு குழந்தைங்க கிட்ட சொல்றதுக்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். we must keep calm அப்படின்னா நம்ம கண்டிப்பா அமைதியா இருக்கணும், சத்தம் கண்டிப்பா போடவே கூடாது அப்படின்னு கன்ஃபார்மா கான்ஃபிடென்ட்டா சொல்றது. நெக்ஸ்ட் ஒன், நான் இன்னைக்கு இந்த வேலையை கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி நீங்க இங்கிலீஷ்ல சொல்லணும்? ஐ மஸ்ட் டூ திஸ் ஒர்க் டுடே. ஐ மஸ்ட் டூ திஸ் ஒர்க் டுடே அப்படின்னா நான் இன்னைக்கு இந்த வேலையை கண்டிப்பா செஞ்சே ஆகணும், இதை நாளைக்கு ஒத்தி வைக்க முடியாது, இன்னைக்கு இதை செய்யணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு எப்படி சொல்லணும்? ஐ மஸ்ட் டூ திஸ் ஒர்க் டுடே அப்படின்னா நான் இன்னைக்கு இந்த வேலையை கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் கண்டிப்பா என் அதிக எடையை குறைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி நீங்க இங்கிலீஷ்ல சொல்லணும்? I must lose my overweight. I must lose my overweight அப்படின்னா நான் என்னோட அதிகப்படியான எடையை குறைச்சே ஆகணும் அப்படின்னு அர்த்தம். நாம இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்ல தமிழ்ல பேசுவோம் இல்லையா, ரொம்ப வெயிட் அதிகமாயிடுச்சு, இதை கண்டிப்பா குறைச்சே ஆகணும், இல்லைன்னா பிபி சுகர்லாம் வந்துருமோன்னு பயமா இருக்கு, அப்படி இல்லைன்னா டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா வெயிட்டை குறைக்கணும்னு, இப்படிலாம் நம்ம பேசுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? ஐ மஸ்ட் லாஸ் மை ஓவர் வெயிட், நான் கண்டிப்பா என் அதிகப்படியான எடையை குறைச்சே ஆகணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் கண்டிப்பா கடினமா உழைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி நீங்க இங்கிலீஷ்ல சொல்லணும்? ஐ மஸ்ட் ஒர்க் ஹார்ட். ஐ மஸ்ட் ஒர்க் ஹார்ட் அப்படின்னா நான் கண்டிப்பா கடினமா உழைச்சே ஆகணும் அப்படின்னு அர்த்தம். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணினாதான் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், அப்போதான் சம்பளம் அதிகமாக கிடைக்கும். ஸோ இன்க்ரிமெண்ட் சேலரிலாம் எனக்கு அதிகமாக கிடைக்கணும்னா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு எப்படி சொல்லணும்? ஐ மஸ்ட் ஒர்க் ஹார்ட் அப்படின்னா நான் கண்டிப்பாக கடினமாக உழைச்சே ஆகணும், வேறு வழியே இல்லை, அப்போ தான் என் ஃபேமிலியை இம்ப்ரூவ் பண்ண முடியும், என் ஃபேமிலியை டெவலப் பண்ண முடியும், நாங்கள் ரிச் ஆக்க முடியும் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ நீங்கள் கன்ஃபார்மாக 100% கன்ஃபார்மாக கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் சொல்லும்போது நீங்கள் மஸ்ட் யூஸ் பண்ணணும். ஐ மஸ்ட் ஒர்க் ஹார்ட் அப்படின்னா நான் கண்டிப்பாக கடினமாக உழைச்சே ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ கண்டிப்பாக புகைப்பிடிக்கிறத நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும்? யூ மஸ்ட் ஸ்டாப் ஸ்மோக்கிங். யூ மஸ்ட் ஸ்டாப் ஸ்மோக்கிங் அப்படின்னா நீ கண்டிப்பா புகைப்பிடிக்கிறத நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு அர்த்தம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம தமிழ்ல பேசுறது தான், அதை இங்கிலீஷ்ல எப்படி பேசுறது அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அந்த மஸ்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்றப்ப அதுல ஒரு கட்டாயத்தன்மை இருக்கு. இப்போ வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, ஸோ நீ புகைப்பிடிக்க கூடாது, இது அவங்க உடம்புக்கு கெடுதல், இல்லை வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, ஸோ ஸ்மோக் பண்றதுன்னு நிறுத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை கண்டிப்பா அப்படின்னு அழுத்தி சொல்றோம், நீ விட்டு தான் ஆகணும், வேற வழியே இல்லைன்னு. அப்போ நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணணும். யூ மஸ்ட் ஸ்டாப் ஸ்மோக்கிங் அப்படின்னா நீ கண்டிப்பா புகைப்பிடிக்கிறத நிறுத்தியே ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நாம கண்டிப்பா இந்த திட்டத்தை சீக்கிரம் முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? we must finish the project soon. we must finish the project soon அப்படின்னா நாம கண்டிப்பா இந்த திட்டத்தை சீக்கிரம் முடிச்சே ஆகணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஃபீல்ட்லேயுமே ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இதை சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அவங்கெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்குலாம் ஒரு குறிப்பிட்ட டேட் டைம் இருக்கும் அதுக்குள்ள முடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கெல்லாம் இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்கூலில் ப்ராஜெக்ட்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும், சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். we must finish the project soon. நாம் கண்டிப்பாக இந்த திட்டத்தை சீக்கிரம் முடிச்சே ஆகணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், மக்கள் கண்டிப்பாக விதிகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறோம். இதை எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும்? people must follow the rules. people must follow the rules அப்படின்னா மக்கள் கண்டிப்பா விதிகளை பின்பற்றணும் அப்படின்னு அர்த்தம்.
இப்போ சொல்கிறோம் இல்லையா, டூ வீலரில் போகணும், கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு தான் ஆகணும். அப்போ தான் ஆக்சிடென்ட் ஆனாலும் உயிருக்கு ஆபத்து இருக்காது. இல்லை காரில் போகணும், சீட் பெல்ட்ஸ் போட்டு தான் ஆகணும். இல்லை ரோட்டில் கிராஸ் பண்ணுறோம், அந்த கிராசிங்கில் தான் பண்ணணும். அப்போ தான் உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஆக்சிடென்ட் ஆகாது. இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ எதுக்குமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு அதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? பீப்புள் மஸ்ட் ஃபாலோ த ரூல்ஸ். அப்படின்னா மக்கள் கண்டிப்பாக விதிகளை பின்பற்றியே ஆகணும் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லாமல் நீங்கள் 100% கன்ஃபார்மாக கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் சொல்கிறப்ப நீங்கள் மஸ்ட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், நாம் கண்டிப்பாக உண்மையையே பேசணும். இதை எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும்? we must speak the truth. we must speak the truth. அப்படின்னா நாம கண்டிப்பா உண்மையையே பேசணும் அப்படின்னு அர்த்தம். நம்ம குழந்தைங்களுக்குலாம் சொல்லுவோம் இல்லையா, போய் சொல்லக்கூடாது, நம்ம கண்டிப்பா உண்மையை தான் பேசணும்னு. ஸோ அதுக்கெல்லாம் நீங்க இதை யூஸ் பண்ணலாம். we must speak the truth. நாம கண்டிப்பா உண்மையையே பேசணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ கண்டிப்பா உன் படிப்பு முடிச்சே ஆகணும். இதை எப்படி நீங்க இங்கிலீஷ்ல சொல்லணும்? you must complete your studies. you must complete your studies. அப்படின்னா நீ கண்டிப்பா உன் படிப்பை முடிச்சே ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏதாவது ஒரு சூழ்நிலையால படிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு, அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, கண்டிப்பா ஒரு டிகிரியாவது படிக்கணும், இல்லைன்னா லைஃப்ல எந்த வேலைக்கும் போக முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. டிகிரி கூட படிக்கல, நல்ல மார்க் எடுக்கல அப்படின்னா லைஃப்பை லீட் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை நீங்கள் ரொம்ப அழுத்தி ரொம்ப 100% கான்ஃபிடென்ட்டாக கன்ஃபார்மாக சொல்கிறப்ப நீங்கள் மஸ்ட் யூஸ் பண்ணணும். யூ மஸ்ட் கம்ப்ளீட் யுவர் ஸ்டடீஸ். நீ கண்டிப்பாக உன் படிப்பை முடிச்சே ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ கண்டிப்பாக இந்த ரகசியத்தை காக்கணும். இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லணும்? யூ மஸ்ட் கீப் திஸ் சீக்ரெட். you must keep this secret. அப்படின்னா நீ கண்டிப்பா இந்த ரகசியத்தை காக்கணும் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலியில் நம்ம பேசிப்போம் இல்லையா, இது ரொம்ப சீக்ரெட்டான விஷயம், நான் உன்கிட்ட தான் சொல்கிறேன், இதை யார்கிட்டே சொல்லக்கூடாது, கண்டிப்பாக ரகசியத்தை காப்பாற்று, எனக்கு ப்ராமிஸ் பண்ணிக்கொடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த ரகசியத்தை வெளியில் விடக்கூடாது அப்படின்னு. ஸோ அதை நீங்கள் ரொம்ப அழுத்தி சொல்கிறீங்க. அப்போ எப்படி சொல்லணும்? யூ மஸ்ட் கீப் திஸ் சீக்ரெட். நீ கண்டிப்பாக இந்த ரகசியத்தை காக்கணும், வேற யாருக்கும் சொல்லவே கூடாது அப்படின்னு அவங்கள ரொம்ப அழுத்தி கேட்குறீங்க. நெக்ஸ்ட் ஒன், நாம கண்டிப்பா பழங்கள் மற்றும் காய்கறிகள் சாப்பிடணும். இதை எப்படி நீங்க இங்கிலீஷ்ல சொல்லணும்? we must eat fruits and vegetables. we must eat fruits and vegetables. அப்படின்னா நாம கண்டிப்பா பழங்கள் மற்றும் காய்கறிகள் சாப்பிடணும் அப்படின்னு அர்த்தம். இது நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்குலாம் சொல்லலாம். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால நமக்கு உடம்புக்கு இம்யூனிட்டி அதிகமாக கிடைக்கும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா குழந்தைங்களுக்கு. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? we must eat fruits and vegetables. அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பழங்கள் மற்றும் காய்கறிகள் சாப்பிடணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவங்க கண்டிப்பாக பணக்காரங்களாக இருக்கணும். இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லணும்? they must be rich. they must be rich. அப்படின்னா அவங்க கண்டிப்பாக பணக்காரங்களாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம சில பேர் பார்த்தா சொல்லுவோம் இல்லையா, அவங்கள பார்க்கறதுக்கே பணக்காரங்க மாதிரி இருக்காங்க, நிறைய ஜுவல்ஸ் போட்டிருக்காங்க, கார்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக பணக்காரங்களாக தான் இருக்கணும். வெளியில் இல்லைன்னு சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஏழை அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வெளியில், ஆனால் அவங்க உண்மையிலேயே ரொம்ப பெரிய பணக்காரங்களாக தான் இருக்கணும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை அப்படின்னு நம்ம கன்ஃபார்மாக கான்ஃபிடென்ட்டாக சொல்லும்போது நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணணும். they must be rich. அவங்க கண்டிப்பாக பணக்காரங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் கண்டிப்பாக போகணும், தாமதம் ஆகிடுச்சு. இதை எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும்? ஐ மஸ்ட் லீவ், இட்ஸ் கெட்டிங் லேட். ஐ மஸ்ட் லீவ், இட்ஸ் கெட்டிங் லேட். அப்படின்னா நான் கண்டிப்பாக போகணும், தாமதம் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, லேட் ஆகிடுது, அப்போ நம்ம சொல்லும்போது நம்ம இப்படி சொல்லலாம், ஐ மஸ்ட் லீவ், இட்ஸ் கெட்டிங் லேட். அப்படின்னா நான் கண்டிப்பாக போகணும், தாமதம் ஆகிடுச்சு. இல்லை லேட்டாக போனால் அம்மா அப்பாலாம் திட்டுவாங்க, இல்லை வீட்டில் ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னு ஒரு கன்ஃபார்மாக நம்ம கண்டிப்பாக போயே தீரணும் அப்படின்னு 100% கட்டாயமாக நம்ம கண்டிப்பாக சொல்லும்போது நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஐ மஸ்ட் லீவ், இட்ஸ் கெட்டிங் லேட். அப்படின்னா நான் கண்டிப்பாக போகணும், தாமதம் ஆகிடுச்சு, வேற வழியே இல்லை, இப்போ கிளம்பியே ஆகணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நாம் வாகனம் ஓட்டும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் அணியணும். இதை எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும்?
We must wear a helmet while driving. We must wear a helmet while driving. அப்படின்னா நாம வாகனம் ஓட்டும் போது கண்டிப்பா ஹெல்மெட் அணியணும் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஹெல்மெட் போடலைன்னா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகும்போது கண்டிப்பாக தலையில் அடிப்படும் இல்லையா, உயிருக்கு ஆபத்தான நிலைமை வரும். ஸோ அதை தவிர்க்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஹெல்மெட் போடணும். அதனால we must wear a helmet while driving. அப்படின்னா நம்ம வாகனம் ஓட்டும் போது கண்டிப்பாக ஹெல்மெட் அணிஞ்சே ஆகணும். அப்போதான் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு அர்த்தம். நீங்க கண்டிப்பா கட்டாயமா இதை செஞ்சே ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்னு 100% கன்ஃபார்மா கான்ஃபிடென்ட்டா நம்ம சொல்லும்போது நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணணும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நாம யூசேஜ் ஆஃப் மஸ்ட் பார்த்துருக்கோம். மஸ்ட்டை எந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு நான் வேறு ஏதாவது டாபிக்ஸ் இங்கிலீஷில் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.